நம்மளோட வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம ஜெயிச்சுட்டு வர்றதுக்கான காரணம் நம்முடைய பலன் அல்லவே அல்ல. நான் என்று சொன்னால் அது ஒரு நாளும் நடக்காது. என்னக்குள் இருக்கிறவர் நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவராய் எல்லாவற்றிலும் எனக்கு கிருபை செய்து நடத்தி வருகிறார். அந்த எபனேசரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஐயா, நம்ம அவர் எப்படி ஆராதிக்கிறோம்? முழு இருதயத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் அதை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்லப்பா, முடிந்த கண்ணை மூடி நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படணும். ஏனென்று சொன்னால் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஆவியின் கண்கள் திறக்கும்படியாக ஒரு விசேஷித்த அபிஷேக மலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகையால் நாம கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. எத்தனை சூழ்நிலையில் எவ்வளவு காரியங்கள்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம உதவியே இல்லாத ஒரு சூழ்நிலையில யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அங்கலாய்த்த ஒரு சூழ்நிலையில, நாம் யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில, மருத்துவர்கள் கைவிட்ட சூழ்நிலையில அல்லது உறவுகள் கைவிட்ட சூழ்நிலையில நாம உதவியே இல்லாத ஒரு தருணத்தில் நிற்கும் பொழுது நமக்காக நின்று நமக்கு உதவி செய்த நல்ல எபினேசரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இயேசுவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவோ சூழ்நிலைகள் அப்பா, எவ்வளவோ ஆண்டவர் இரக்கங்கள், எவ்வளவோ தாழ்வான காரியங்கள், எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்களின் மத்தியில எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையா, எனக்காக பரிந்து பேச ஆள் இல்லையா, என் சார்பில் நிற்க ஆள் இல்லையா என்று சொல்லி நம்ம தனிமையில தவிழ்த்த பொழுது ஆண்டவர் மகனே மகளே மலங்காதே திகையாதே, நானும் தேவன், நீ என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி நாம் உதவி செய்து தெய்வன் நாம் ஆராதிக்க வேண்டாம். இந்த தெய்வனை நாம் ஆராதிக்கலாம். இயேசுவே எங்கள் நல்ல எபனேசர், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா நல்லவரா, ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறீர் அல்லவா, ஆண்டவரே எங்களுக்கு இம்மட்டுமாய் உதவி செய்திருக்கிறீர் அல்லவா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நான் ஆண்டவரே உமக்கு என்னப்பா செலுத்த முடியும்? நீர் செய்த நன்மைகளுக்கு, நீர் செய்த ஆண்டவரே உதவிகளுக்கு நான் என்னப்பா செலுத்த முடியும்? உடைய சமூகத்தில் ஆண்டவரே என் இரு கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி என்னை அர்ப்பணித்து உடைய சமூகத்தில் ஆண்டவரே மண்டியிட்டு நான் உண்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே, நான் உண்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. அப்பா, இதை தவிர நான் ஆண்டவரே அப்பா செலுத்த இடத்துல என்னப்பா உண்டு? ஆண்டவரே உலகமும் அதன் நிறைவும் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவரே அவற்றை நீவாய் கொடுத்திருக்கிறீர்கள். நல்ல எபினேசரை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம்.